வணக்கம். மற்றொரு ஞாபகம் வருதி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தின் ஞாபகம் வருதி நிகழ்ச்சியிலும் ஒரு மிக முக்கியமான ஆளுமை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். 2019ஆம் ஆண்டுக்கான முதல் நிகழ்ச்சியாக ஞாபகம் வருதி நிகழ்ச்சி அமைகிறது. ஒரு 50 ஆண்டு காலம் எழுத்துத் துறையில் சாதனை படைத்து அதனிடத்தில் தான் வாழுகின்ற பிரதேசத்துக்கும் நட்பெயரிட்டி கொடுத்து இன்றளவும் புகழில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் தான் இன்றைய எமது ஆளுமையாக உங்கள் முன் அறிமுகமாக போகிறார். இவரை பற்றிய ஒரு புதிய அறிமுகத்தை நான் வழங்க வேண்டியதில்லை. இவருடைய பெயரை கேட்டாலே இவர் எந்தளவு தூரம் பிரபலமானவர், அதே நேரத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சிறுகதை, கவிதை, நாடக எழுத்தாளர், பத்தி எழுத்தாளர் என பல்முகம் கொண்டவர். அதனையும் தாண்டி இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் பல வெளிவந்திருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் மிக முக்கியமாக சகல துறைகளிலும் இருக்கின்றவர்கள் மத்தியில் மிக பிரபலம் வாய்ந்தவை, அதே நேரத்தில் மிகவும் பேசப்பட்டவைகளாக அமைந்திருக்கின்றன. எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வகையில் சாதாரணமாக குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்றில்லாமல் எல்லா துறைகளிலும் கால் பதித்து கோலுற்றி அதில் வெற்றி கொடி நாட்டிய ஒரு எழுத்தாளராக இவரை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மொழி ரீதியாக பார்த்தாலும் அந்நிய மக்களோடு வாழக்கூடிய ஒரு சூழலை பிறந்திருந்தாலும் கூட இவர் தமிழ் மொழிக்கு ஆற்றியிருக்கிற பங்கு, அதே நேரத்தில் மிக முக்கியமாக பிற மொழிகளில் இருக்கின்ற விடயத்தை மொழிபெயர்த்து ஏனைய சமூகத்தினருக்கு கொடுத்திருக்கிற பாங்கு என்பன பாராட்டத்தக்க விடயங்களாக அமைந்திருக்கின்றன. அவர் வேறு யாரும் அல்ல, எல்லைகளை கடந்த திக்வல்லை கமால் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். நீங்கள் எழுத்துத்துறைக்கு வந்து ஒரு 50 ஆண்டு காலம், அதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களிடமிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பெயரோடு உங்களுடைய ஊரின் பெயரும் வருகிறது. எல்லோரும் ஊருக்கு பெருமை சேர்த்து விட முடியாது. அதே நேரத்தில் ஒரு தகப்பனுக்கு பிள்ளை எந்தளவு தூரம் பேர் சேர்த்து கொடுக்கிறார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு ஊருக்கே பேர் சேர்த்து கொடுத்தவர். அதே நேரத்தில் அந்த பகுதியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்களில் நீங்களும் குறிப்பிடத்தக்கவர். அதே நேரத்தில் மூத்த எழுத்தாளர்கள் ஒருவரான அமரர் எம்எச்எம் ஷம்ஸ் அவர்களும் அதில் குறிப்பிடத்தக்க முக்கியமான பங்கினை வகித்திருக்கிறார். திக்வல்லை கமால் உங்களுடைய பெயரோடு ஒட்டி வருகிறது. உங்களுடைய ஊர் திக்வல்லை என்பது அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு திக்வல்லை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெயரை ஏன் உங்களோடு பெயரோடு நீங்கள் இணைத்து வைத்தீர்கள் என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் பிறந்த மண்ணின் மீது எனக்குள்ள அபிமானம்தான் இந்த ஊரின் பெயரை என்னோடு சேர்த்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. ஒவ்வொரு மண்ணிலும் பிறப்பவர்கள் அவர்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒன்றை அந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்பது என் கொள்கை. என்னால் முடிந்தது எழுதுவது ஒன்றுதான், என்றும் செய்யக்கூடியது. ஆகவே இதன் மூலமாக நான் திக்குவலையில் பிறந்தாலும் காலப்போக்கில் தொழில் திருமணம் காரணமாக வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்திருக்கின்றேன். எங்கிருந்தாலும் ஊரை மறக்காமல் ஊருக்கொரு பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திக்குவல்லை கமால் என்று எனக்கு நானே பெயர் சூட்டிக்கொண்டேன். திக்குவல்லை வந்து தென் மாகாணத்தில் மாத்தறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கடல் பகுதி கிராமம். இதில் நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த காலத்திலே எங்களுடைய பாடசாலை மட்டத்தில் ஒரு 200-250 மாணவர்கள் தான் இருந்தார்கள். இன்று அது 3-4 மடங்காக வளர்ந்திருக்கின்றது. அந்த கிராமத்தில் ஒரு பக்கம் கடல் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வயல் நிலங்கள் காணப்படுகின்றன. ஆனால் பொதுவாக அங்குள்ள மக்கள் வந்து கடல் தொழிலை தங்களுடைய ஜீவனோபாயமாக கொள்ளவில்லை. அதே மாதிரி வயல் நிலங்கள் இருந்தபோதும் அவற்றை தாங்களே செய்யாமல் குத்தகைக்கு கொடுக்கின்ற நிலைமையில் தான் இருந்தது. மற்றபடி பெரும்பாலும் எல்லோருமே வியாபாரத்துறையில் தான் ஈடுபட்டார்கள். அது சிறு வியாபாரமாக இருக்கலாம், கடை வைத்த வியாபாரமாக, இன்னும் பல வகையிலே அது அமைந்திருந்தது. ஆகவே அந்த வருமானத்தின் மூலமாக அதே நேரம் ஒரு சிங்கள கிராமங்கள் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் இயல்பு வாழ்க்கையில் அவர்களோடு பழக வேண்டிய எல்லா வகையிலும் பழக வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் எல்லா முஸ்லீம் மக்களும் சிறுவராயிருந்தாலும் சரி பெண்களாயிருந்தாலும் சரி அவர்கள் சிங்களம் குறைந்தபட்சம் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களோடு உறவாடி தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு அமைதியாக இருந்து வருகின்ற ஒரு கிராமம். கல்வித்துறையிலும் அது பல எல்லைகளை
அடைந்துள்ளது. இந்த வகையில் என்னுடைய அந்த சிறிய கிராமத்துக்கு என்னால் இதுவரையில் செய்ய முடிந்த இந்த விடயத்தை ஏற்று நான் உண்மையிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டீர்கள் விவசாய நிலம் இருந்தது, ஆனால் விவசாயம் இல்லை. அதே நேரத்தில் மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அதனையும் அவர்கள் செய்யவில்லை என்று. உங்களுடைய குடும்பம் என்ன செய்து கொண்டது? உங்களுடைய தகப்பனார்? எங்களுடைய தகப்பனார் அவரும் சிறு வியாபாரத்தில் தான் ஈடுபட்டு வந்தார். பெரிதாக குறிப்பிடக்கூடியதாக ஒன்றுமில்லை. நாளாந்தம் அந்த காலத்தை கொண்டு போகக்கூடிய வகையிலான சிறிய வியாபாரத்தில் தான் அவர் ஈடுபட்டு வந்தார். வேறு பெரிதாக எங்களுக்கு நிலப்புலங்கள் அப்படி என்று எதுவும் சொல்வதற்கு அப்படி இல்லை. பொதுவாகவே பாடலாசிரியர்களாக இருக்கலாம், கவிஞர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், ஒவ்வொரு படைப்பாளையும் தங்களுடைய ஊருக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். நீங்கள் பிரத்யேகமாக ஊரினுடைய பெயரை உங்களோட பெயரோடு இணைத்துக் கொண்டதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? சிறப்பு காரணங்கள் இல்லாவிடில் இனி ஒரு இப்படித்தான் எழுத்தாளர்களாக வந்திருக்கிறார்கள், நானும் திக்வல்லை கமால் என்ற ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊரினுடைய பெயரை உங்களுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டீர்களா? நான் எழுதுவதற்கு முதல் படிக்கிற காலத்திலிருந்தே ஒரு வாசகனாக இருந்திருக்கிறேன். ஆகவே அப்படி வாசிக்கின்ற பொழுது வெவ்வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த படைப்பாளியினுடைய ஆக்கங்களை வாசிக்கின்ற பொழுது அவர்களும் சிலர் தங்களுடைய பெயர்களோடு அவர்களுடைய கிராமத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். நான் அந்த நேரத்தில் ஒரு சஞ்சிகையில் வாசித்தேன். ஒரு கிராமத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு எழுத்தாளனுடைய கிராமம் எங்கே இருக்கிறது என்பதற்காக எல்லா தபால் கந்தூர்களிலும் தேடி மிகவும் சிரமப்பட்டு அந்த கிராமத்தை கண்டுபிடித்ததாக சொன்னார்கள். அதே போன்று திக்குவெல்லையை பொறுத்த வரையிலும் வெவ்வேறு வகைகளிலே அது பெயர் பெறக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த இலக்கியத்துறை மூலமாகத்தான் அதிகமானவர் மத்தியில் அந்த கிராமம் சென்றிருக்கின்றது. அதற்கு நானும் பங்காளியாகி உள்ளேன் என்பது சந்தோஷமான ஒரு விடயம். மகிழ்ச்சி. அதே நேரத்தில் உங்களுடைய எழுத்துத்துறை பிரவேசம் ஆரம்பித்து 68 நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீர்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. இந்த எழுத்தாளராக வர வேண்டும் என்கிற ஆர்வம் எப்போது தோன்றியது? சின்ன வயதிலேயே படிக்கிற காலத்தில் ஆரம்பித்து விட்டதா, இல்லை என்றால் ஒரு குறிப்பிடத்தக்க வயதை எட்டியதற்கு பிறகு எனக்கு இப்படியும் ஒரு திறமை இருக்கிறது என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக எழுத்துத்துறையில் கால் பதித்தீர்களா? அப்படி எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குது என்ற விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள முதல்லே எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒரு முறை நான் 7ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த போது குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுத சொன்னார்கள். பிறகு நாங்கள் எல்லோரும் எழுதிக்கொண்டு சென்றோம். அந்த ஆசிரியர் பிறகு சொன்னார், என்னுடைய கட்டுரையை குறிப்பிட்டு, இது ஒரு சிறந்த ஒரு கட்டுரை, இதை நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று அடுத்த மாணவர்களை சொன்னதோடு என்னோடு சொன்னார், இந்த கட்டுரையை பத்திரிகைக்கு அனுப்பலாம் என்று சொன்னார். அவர் ஹுசைன் சார் என்று தான் நாங்கள் அவரை சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பிறகு அவர் அப்படி சொன்னார். அதுக்கு பிறகு அவர் அது சம்பந்தமாக ஒன்றும் முயற்சி எடுக்கவும் இல்லை. பத்திரிகைக்கு அனுப்புவது என்ன என்றதை பற்றி எனக்கும் எந்த விதமான தெளிவும் இருக்கவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு சம்பவம். அதுக்கு பிறகு ஒரு 8ஆம் வகுப்பு அளவில் படிக்கின்ற பொழுது 8ஆம் வகுப்பில் இருந்து ஓயல் வரையில் அந்த 3 ஆண்டுகளை மையமாக கொண்ட ஒரு கட்டுரை போட்டி ஒன்று பத்திரிகையிலே அறிவித்திருந்தார்கள். அதற்கு நான் எழுதிய பொழுது அதில் பரிசு கிடைக்கவில்லை. 1, 2, 3ஆம் இடங்களுக்கு பிறகு ஒரு 10 பேரை தெரிவு செய்திருந்தார்கள் தேசிய மட்டத்தில். அதில் என்னுடைய பேரும் இருந்தது. அப்போ ஆசிரியர்கள்லாம் சொன்னார், என்ன மொபைல் படித்தாக்க எல்லாரும் எழுதி அவங்களுக்கு கிடைக்கல, உனக்கு தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுவும் எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது என்பதற்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் என்னுடைய இந்த ஆற்றலை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பம் நான் ஆரம்பத்தில் கண்ட திக்குவெல்லை அந்த சிறிய கனிஷ்ட பாடசாலையில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வுன்னு சொன்னால், இந்த 5ஆம் தரம் புலமை பரீட்சையில் நான் சித்தி அடைந்தேன். வேறு பாடசாலைக்கு. அப்போ 6ஆம் வகுப்பில் இருக்கும்பொழுது அந்த ரிசல்ட் வந்தது.
அந்த காலத்தில் இருந்த இடம் அந்த நாட்டில் 2-3 குறிப்பிட்ட பாடசாலைகள் தான் இருந்தது. அப்படி சித்தி அடைந்தவர்கள் போய் கற்கக்கூடிய பாடசாலை இருந்தது அலுத்கம அல்ஹம்ரா மகாவித்யாலயம். அப்போ அங்கே வர வேண்டிய சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு ஏற்பட்டது. அங்கே நான் கற்க வந்த சந்தர்ப்பத்தில் அங்கே அந்த மாணவர்களுக்கான அரசாங்க விடுதியும் இருந்தது. அங்கே தங்கி நின்று அல்ஹம்ராவிலே நான் கல்வி கற்றேன். அப்படி கல்வி கற்கின்ற பொழுது அந்த பாடசாலையில் 2 எழுத்தாளர்கள் இருந்தார்கள். ஒருவர் கவிஞர் ஏ. இக்பால், ஒரு வருஷத்துக்கு முதல்ல அவர் காலமானார். அடுத்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சந்திரசேகர சர்மா சேரன். இருவரும் பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்கள் வகுப்புக்கு கற்பிக்க வரும் பொழுது நான் அவதானிக்கின்ற பொழுது அவர்கள் கொண்டு வருகின்ற புத்தகங்களுக்கு இடையிலே வேறு சில சஞ்சிகைகள் அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ எனக்கு அதில் ஒரு கவர்ச்சி. இப்படியாக நான் அந்த 2 பேரையும் நெருங்கி அவர்கள் மூலமாக அந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுகளையும் பெற்றுத்தான் என்னுடைய எழுத்து அல்ஹம்ராவில் படிக்கின்ற காலத்தில் 68ஆம் ஆண்டு தான் ஆரம்பித்தது. முதலாவது சிறுகதை ராதா என்ற ஒரு ஜனரஞ்சக சஞ்சிகையில் வெளிவந்த தண்டனை என்ற சிறுகதை மூலம் அந்த எழுத்துக்குள் நான் பிரவேசித்தேன். எப்போ பிரவேசித்தேனோ இன்று வரை அதை விட்டதே இல்லை. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் எழுத வேண்டும், கொஞ்சம் வாசிக்க வேண்டும். இது 2ம் நடக்காமல் போனால் இன்றும் எனக்கு தூக்கம் வராது. அப்படி நான் அந்த இலக்கிய ஈடுபாட்டோடு தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களை வாசித்து எதற்காக எழுத வேண்டும், எதை எழுத வேண்டும் என்ற விடயங்களையும் கூட நான் வாசிப்பினூடாக தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு நிறைய சம்பந்தமான கதைகள் உண்டு. இன்னும் நிறையவே இருக்கிறது உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் திக்வல்லை கமால் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அந்த எழுத்துத்துறை பிரவேசம், அதனுடைய ஆரம்பம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய பாடசாலை இடமாற்றம் என்பதுதான் ஒரு முக்கிய விடயமாக இருந்தது. நீங்கள் ஒரு எழுத்தாளனாக வருகின்ற பொழுது, நீங்கள் பிறந்த இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கலைத்துறைக்கு இடம்பெயர்ந்து அல்லது இன்னொரு பாடசாலைக்கு கல்வி கற்பதற்காக சென்றதற்கு பிறகும் சரி, எந்த அளவு தூரம் அது உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது? எழுத்தாளனாக இருக்கின்ற ஒருவன் ஒரு பாடசாலையில் மாணவனாக இருப்பது அல்லது ஒரு பாடசாலையில் ஆசிரியராக இருப்பது, இந்த 2ம் அவனுடைய எழுத்தை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். என்னுடைய கேள்வியினுடைய மையப்புள்ளி, அந்த பிரதேசத்தில் தமிழ் மொழியினுடைய பங்கு எந்தளவு தூரம் இருந்தது என்பது. ஏனென்றால் தென்னிலங்கை சமூகத்தோடு நீங்கள் பிணைந்தவர்களாக இருந்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் சிங்கள மொழியினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதி. அதிலும் தமிழில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக வருவதற்கு அந்த சூழல் காரணிகள் உங்களுக்கு எந்தளவு தூரம் உதவி இருந்தன? ஏற்கனவே நான் பாடசாலை காரணிகளை சொன்னேன். அப்படி அந்த பாடசாலையில் இருந்து சில ஆக்கங்கள் பத்திரிகைகள் வெளிவந்த பொழுது ஊரில் இருந்தவர்கள் மத்தியில் யார் இந்த டிக்வெல்லை கமால் என்ற ஒரு கேள்வி வந்தது. ஏற்கனவே அங்கே கமால் தீன் சேர் என்ற ஒருவர் இருந்தார், ஒரு ஆசிரியர். அப்போ சில பேர் அவர்கிட்ட போய் நீங்களா எழுதுனீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர்களை கவனம் சென்றது எங்கள் மீது என்று சொல்கிற வர்ற நேரம் இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னை போலவே என்னுடைய சகோதரனும் அந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் சித்தி அடைந்து அவரும் அல்ஹம்ராவிலேயே படித்து கொண்டிருந்தார். அவருடைய பேரும் கமால் தான், முஸ்தபா கமால். என்னுடைய பேரும் கமால். இப்போ அடுத்த பிரச்சனை என்றால் இந்த 2 பேரில் யார் எழுதுகிறவர் என்றது தான். சரி. அப்போது நீங்கள் மாணவர்? அப்போது மாணவர். பிறகு கண்டுபிடித்து விட்டார்கள். பிறகு நாங்கள் லீவு காலத்தில் ஊருக்கு வந்த நேரத்தில் ஊரில் இருந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன எம்எச்எம் ஷம்ஸ், யோனபுர ஹம்சா போன்ற இலக்கியவாதிகள் எங்களோடு தொடர்பு கொண்டு பிறகு நான் மட்டுமில்லை, அந்த சமகாலத்தில் இன்னும் சிலரும் ஊரில் இருந்து எழுதி கொண்டிருந்தார்கள். அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக அங்கே உருவாகி பத்திரிகையில் வரக்கூடிய கதைகள் கவிதைகளை பற்றி நாங்கள் கலந்துரையாடுறது,
அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒவ்வொரு நாங்கள் வைத்திருந்தோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பின்னேரங்களை சந்தித்து கொள்கிறேன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு கிழமைக்கு இடையில் யாராவது ஒருவருடைய ஆக்கம் ஒன்று வெளிவந்திருந்தால் அந்த ஆக்கத்தை பற்றி அதில் நாங்கள் கலந்துரையாடுவோம். இப்படி தான் கொஞ்சம் காலம் அப்படியே கொண்டு போனோம். அதை சார் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போனார். ஏற்கனவே டிக்குவெல்லை என்பது முஸ்லீம் தென்பகுதியில் உள்ள முஸ்லீம் கிராமங்களில் இந்த கலை இலக்கியம் சார்ந்த ஒரு விடயத்தில் ஒரு முன்னோடி கிராமமாக இருந்து வந்துள்ளது. அங்கே கலை விழாக்கள் நடக்கும். அதே போல் வேறு கலாமன்றங்கள், இக்பால் கலாமன்றம் அப்படியான கலாமன்றங்கள் இருந்தது. வேறு சமூக இயக்கங்கள், நூலகங்களை அவர்களுடைய அலுவலகங்களே சிறிய சிறிய நூலகங்களை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ இப்படி பார்க்கின்ற பொழுது அதே நேரத்தில் அந்த 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 காலத்தில் பாடசாலையிலே இலக்கிய கலைத்துறையில் ஈடுபாடு கொண்ட வெளி ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். செல்வராஜகோபால் என்ற மட்டக்களப்பைச் சேர்ந்த ஆசிரியர், அதே போல் இன்னும் கந்தையா சேர் என்று ஒருவர். பிறகு ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் யாராவது ஒரு இலக்கிய சம்பந்தமான ஒரு ஆசிரியராக வரக்கூடிய நிலைமையும் இருந்ததால் தொடர்ச்சியாக இந்த இது வந்தது. அப்போ 68ஆம் ஆண்டிலே நாங்கள் சேர்ந்து திக்குவெல்லை எழுத்தாளர் சங்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கிவிட்டோம். அந்த எழுத்தாளர் சங்கத்தில் அங்கத்தவர் அந்த நேரம் 5 பேர் தான், எழுத்தாளர்கள் மட்டும்தான். அப்போ அந்த சங்கத்தின் மூலமாகவும் நாங்கள் கவியரங்குகள், இலக்கிய விழாக்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட டொமினிக் ஜீவா போன்றவர்கள் எங்களை இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கிறார். அப்படியே நாங்கள் அந்த காலத்தில் செய்திருக்கிறோம். அப்போ இதனால் அந்த பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலும் இந்த திக்குவெல்லைக்குரிய அந்த கலை இலக்கிய சம்பந்தமான ஒரு முன்னோடித்தன்மை காரணமாக அங்கே அந்த கிராமங்களிலையும் இருக்கின்ற ஆர்வமுள்ள ஓரிருவரும் எங்களோடு வந்து அவ்வப்போது சேர்ந்து கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் பாடசாலையிலும் சரி ஊரிலும் சரி அந்த இலக்கிய பின்புலம் சரியாக அமைந்த காரணத்தால் நான் முன்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. நீங்கள் ஆரம்பித்தது தான் முன்னோடி என்றால் அதுக்கு முன்பு அவ்வாறு ஒன்று இருந்திருக்கவில்லை. கலை சார்ந்து இல்லை, பள்ளிக்கூட மட்டத்தில் ஸ்கூலில் நடந்து கொண்டு வந்தது. ஸ்கூலில் கலை விழாக்கள் அப்படி நடந்து கொண்டு வந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு 10 வருஷம் முன்னுக்குள்ளவர்கள் தான் எம்எச்எம் சாம்ஸ், யோனபுர ஹம்சா போன்றவர்கள். அவங்க 2 பேரும் வந்து சில விஷயங்களை செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் என்னோட சேர்ந்து அதே காலத்தில் இன்னும் 2-3 பேர் எழுதி கொண்டிருந்தாங்க. அனில் கரணாம்பிகை, சஃப்வான், ஜும்ரி பிறகு வந்தவர், பிறகு இன்னொரு ஹம்சா, இப்படி இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த 2ஆம் கட்டத்தில் ஒரு அமைப்பாக உருவாகி செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. நீங்கள் நிறைய புத்தகங்களை வெளியிட்டு விட்டீர்கள். கிட்டத்தட்ட 50 புத்தகங்களுக்கு மேல், அதில் 25 மொழிபெயர்ப்பு நூல்கள், அதனையும் தாண்டி உங்களுடைய சொந்த ஆக்கங்களாக எழுத்துக்களாக ஒரு 25க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இவ்வாறான நூல்களை நீங்கள் படைக்கின்ற பொழுது உங்களுடைய சமுதாயம் சார்ந்து, சமூகம் சார்ந்து பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அது எவ்வாறான நூலை படைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்பட்டது? எங்களுக்கு அந்த வாசிக்க கிடைத்த பத்திரிகைகள், சஞ்சிகைகள் எங்களே ஒரு விதமான அந்த ஜனரஞ்சகமான சஞ்சிகைகள் தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் வாசிக்க கிடைத்தன. அந்த சஞ்சிகைகளில் உள்ள ஆக்கங்கள் வந்து ஒரு கற்பனாபூர்வமானது, இல்லாத ஒன்றை கற்பனை செய்து வாசிக்கிறேனே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுவதற்காக மாத்திரம் அதனை எழுதி வந்தார்கள். அப்படியான ஆக்கங்களை கொண்டதாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த சுய விமர்சனம், எங்களுடைய ஆக்கங்களை நாங்கள் கலந்துரையாடி கொள்கின்ற சந்தர்ப்பங்களிலே முக்கியமாக எம்எச்எம் சாம்ஸ், ஊரில் எம்எச்எம் சாம்ஸும் அல்ஹம்ராவில் இக்பால் சேரும் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி ஒரு விஷயம்தான், இந்த எழுத்து வந்து சமூகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், சமுதாயம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்திலுள்ள பிரச்சனைகளை கலாபூர்வமாக முன்வைத்து அதன் மூலமாக சமூகத்துக்கு ஒரு உணர்வை கொடுப்பது தான் எழுத்தாளனுடைய ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதன் காரணமாக கற்பனாவாத எழுத்துக்களை வாசித்தாலும் நாங்கள் யதார்த்தமான ஒரு நிலையில் நின்று யோசிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படி யோசிக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்தது, சமூக மட்டத்திலே எங்களுக்கு
இருக்கின்ற அநீதிகள் தான் தெரிந்தது. ஆகவே அதைத்தான் எழுத வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனவே அப்படியான ஆக்கங்களைத்தான் நான் எழுதினேன். அதில் நிறைய சவால்கள் வந்திருக்குமே. நிறைய சவால்கள் வந்தன. ஏனென்றால் ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நோன்பு காலத்தில் உங்களுக்கு தெரியும், நோன்பு காலத்தில் பள்ளிவாசலில் இந்த கஞ்சி கொடுக்குற வழக்கம் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க தயாரிப்பாங்க. அது பெரும்பாலும் அங்கு வரக்கூடிய ஆட்கள் போதுமானதாக இருக்கும். சில நேரங்களில் அது போதாமலும் போகும். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் கஞ்சலுக்கு போயிருந்தேன். ஆனால் எனக்கு கஞ்சி கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அப்போ அங்கே அந்த வேலையை செய்கிறார்கள் எனக்கு மாத்திரமில்லை 2-3 பேருக்கு கிடைக்கல. நீங்கள்லாம் போங்க, நீங்கள் கஞ்சி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டான். நாங்கள் போகல. அப்போ திரும்ப சொல்கிறார், நேர காலத்தோடு வந்தால் தானே உங்களுக்கு கிடைக்குமே. சுணங்கி வந்துட்டு அங்கங்கே விளையாடி கொண்டு திரிஞ்சு போட்டு இங்கே வந்தால் எப்படி கஞ்சி கிடைக்கும்ன்றது அப்படியெல்லாம் சொல்லி போட்டு அவர் இந்த கழுகிற வேலைகளுக்காக கொஞ்சம் அங்கால போயிட்டார். அப்போ அந்த கஞ்சி பங்குற இடத்துல ஒரு சிறிய ஒரு அரை மதிலில் இருந்தது. இப்போ நாங்கள் போய் அதை எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்தால் அங்கே கஞ்சி இருக்குது. யாருக்கு இருக்குன்னு சொன்னால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை. அது ஒவ்வொரு அளவான முட்டிகளில் தான் அந்த கஞ்சி இருக்குது. அப்போ இடையில் ஒரு ஆள் வரார், வந்து தூக்கிட்டு போகிறார். அப்போ ஒரு சாராருக்கு ஏற்கனவே கஞ்சி பகிரப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற எல்லாருக்கும் வரிசையில் நின்று கஞ்சி எடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் ஒரு முட்டியை தூக்கினோம், எல்லாரும் பங்கிட்டு ஊற்றிக்கொண்டு வீட்டை போயிட்டோம். இது அந்த சின்ன வயதில் நடந்த விஷயம். சின்ன வயசில் பிறகு எழுத வேண்டிய காலகட்டத்தில், அதுவும் சமூக சார்ந்து எழுத வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இந்த சம்பவங்கள், இப்படியான சம்பவங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தன. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கதையாக எழுதின போது நிறைய பிரச்சனை வந்தது. எங்களை பற்றி எழுதுகிறா, அப்படி எழுதுகிறா, இப்படி எழுதுறா, இது வேலையா என்றெல்லாம் வந்தது. இனி அதிலிருந்து எங்களுடைய வாப்பான்னு சொன்னார், இது என்ன தேவையில்லா வேலை தானே அப்படின்னு தான் அவரும் சொன்னார். அப்படிதான் சொன்னார். ஆனால் அதை நாங்கள் வாப்பா மீறி போனது இல்லை, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரதால இது ஒரு தேவையான விஷயம் தான். என்றால் ஒரு போர்க்குணம் இருக்கத்தானே. ஆகவே உண்மையில் சொல்ல போனால் எங்கள்கிட்ட பெரிய ஆயுதங்கள் இருக்கவில்லை, பேனா தான் மிகச்சிறந்த ஆயுதம்னு சொல்வார்கள். அந்த பேனாவின் ஊடாக சமூகத்தோடு பெரும் போராட்டத்தை நடத்தித்தான் நான் வளர்ந்திருக்கிறேன். அந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இனியும் தொடரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆசான், விஞ்ஞான பாட ஆசான், ஒரு கட்டத்தில் நீங்கள் உதவி கல்வி பணிப்பாளராக கூட கடமையாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த வேலை அனுபவம், இந்த எழுத்துத்துறைக்கு மத்தியில், இதை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆசிரியராக இருந்து கொண்டு இலக்கியம் செய்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புன்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு கதையை எழுதிவிட்டு அடுத்த நாள் பாடசாலைக்கு சென்றால் அங்கே பல மாணவர்கள் அந்த கதையை பற்றி சொல்வார்கள். இது ஆசிரியராக இருப்பது தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். அப்போ சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். எங்களோட படைப்பை பற்றி ஒரு அபிப்பிராயம் ஒன்று ஏதோ ஒரு மட்டத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ இப்படியாக அந்த பாடசாலை மட்டத்திலே கிடைச்ச அந்த வாய்ப்பும், அதே போன்று பாடசாலை மட்டத்தில் சில சஞ்சிகைகளை நடத்தக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அந்த நேரத்தில் சஞ்சிகைன்னு சொல்லும் பொழுது பெரிய இப்போது உள்ள மாதிரி அச்சிட்டு வெளிவருகிற சஞ்சிகை அல்ல. ஆரம்ப காலத்தில் கையெழுத்து பத்திரிகைன்னு சொன்னார்கள். அது நாங்கள் படிக்கிற காலத்தில், நாங்கள் ஆசிரியராக வந்தபோது நாங்கள் அப்படியான பத்திரிகைகளையும் பள்ளிக்கூடங்களே செஞ்சுருக்கிறோம். அது இந்த ரோனியோ செய்கிறது, தட்டத்தில் அடிச்சுட்டு அதை ரோனியோ செய்து அதில் ஒரு 40-50 பிரதி எடுத்து பிள்ளைகளை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற விஷயம். இப்படி நாங்களும் வளர்ந்து அவங்களும் வளரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி நாங்கள் எழுத்தாளர்களாக இருப்பதனால் பாடசாலை நூலகங்களை எல்லா இடங்களில் உருவாக்குறதுக்கும், இருக்கின்ற நூலகங்களில் இலக்கிய பெருமானமுள்ள நூல்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குமான வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்தது. இதேபோது சக ஆசிரியர்களும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள்.
என்னுடைய ஒரு நூலை நான் தயாரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது குருட்டு வெளிச்சம் என்ற சிறுகதை தொகுதி, அப்பொழுது நான் அத்துல் கமால் கசாலி மகாவித்யாலயத்தில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ இதை நான் புத்தகம் ஒன்று வெளியிடுறதை கேள்விப்பட்ட சில ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் கேட்டார்கள், அந்த புத்தகத்தை நாங்கள் தான் வெளியிடணும், எங்களோட பாடசாலையில் தான் வெளியிட வேணும் என்று சொன்னார்கள். அது நான் எதிர்பார்க்காத விஷயம். சரி செய்யுங்கன்னு சொன்னேன். அது மாதிரி அவர்கள் பெரிய ஒரு விழாவாக எடுத்து அதை செய்தார்கள். இப்படி ஆன வாய்ப்புகளும் அந்த எங்களுக்கு கிடைத்தது உண்டு. இது எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதரவும் எந்த விஷயத்துக்கும் இருக்கும். அந்த வகையிலே அந்த ஆதரவான பக்கத்தை பலப்படுத்தி கொண்டு நாங்கள் முன்னுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. நிறைவே பேசலாம் இன்னும் இருக்கிறது. கமால் அவர்களே, உங்களால் எழுதப்பட்ட நூல்கள் பற்றிய சில விஷயங்களை நாங்கள் இப்போது மக்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். உங்களுடைய கவிதை தொகுதிகளில் முதலாவதாக நீங்கள் ஒரு புது கவிதை தொகுதி ஒன்றை வெளியிட்டிருந்தீர்கள். எலிக்கூடு என்ற பெயரில் அது வெளிவந்திருந்தது. அது புது கவிதைகளுக்கு ஒரு புதிய அறிமுகத்தை கொடுத்ததை போன்று அமைந்திருந்தது. என் வசம் அந்த கவிதை புத்தகம் இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இது ஒரு புது கவிதைகள் கொண்ட ஒரு குறுந்தொகுப்பு. பொதுவாக எங்களுடைய அந்த 70களில் நாங்கள் அந்த எழுதி கொண்டிருந்த பொழுது கவிதை என்பது மரபு சார்ந்த கவிதைகளாகவே இருந்து வந்தன. அதற்கு ஒரு இலக்கணம் உண்டு, அந்த இலக்கணத்துக்குள் தான் அதை எழுத வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இலக்கணம் காரணமாக சில வேளைகளில் சொல்ல வருகின்ற விஷயத்தை சரியாக சொல்ல முடியாத ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அதன் காரணமாக கவிதைக்கு இன்னொரு புதிய ஒரு ஒழுங்குமுறை வர வேண்டும் என்ற தேவை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆங்கில மேற்கத்திய ஆங்கில பரீட்சையின் காரணமாக இந்த ப்ரீ வேவ்ஸ் சொல்லக்கூடிய மாதிரி கவிதைகள், சுதந்திரமான கவிதைகள் என்று வசன அமைப்பிலே எழுதி வந்தார்கள். அதனுடைய தாக்கம் தமிழுக்கு வந்து தமிழ்லையும் இந்தியாவிலே அப்போது இந்த பிச்சமூர்த்தி, வைத்தீஸ்வரன் போன்ற கவிஞர்கள் அப்படியான பாணியிலே அந்த கவிதைகளை எழுதி வந்தார்கள். ஆனால் அந்த கவிதைகளிலே அந்த ஆங்கிலத்திலிருந்து அந்த உருவத்தை பெற்றுக்கொண்டது சரி, ஆனால் உள்ளடக்கத்தை எங்களுடைய தேவைக்கு ஏற்பதாக அமைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குரல் வந்தது. அந்த குரல் முக்கியமாக நமது நாட்டிலே பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் சிவத்தம்பி, இந்தியாவிலே பேராசிரியர் வானமாமலை போன்றவர்கள் அந்த கருத்தை முன்வைத்தார்கள். ஆகவே அவர்கள் சொன்னதுன்னு சொன்னால் புதுக்கவிதை வருவதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் வந்து எங்களுடைய சமூக தேவையை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுதாக்கு நிறைய புது கவிதையா மரபு கவிதையா என்று நிறைய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இந்தியாவிலும் இலங்கையிலும் நடந்து கொண்டே இருந்தது. மரபு கவிஞர்களுடைய கோபத்துக்கும் ஆளாகி கோபத்தும் ஆளாக வேண்டி வந்தது. பிறகு இதன் காரணமாக இந்தியாவிலே இன்னொரு குழு ஒன்று உருவாகி அவர்கள் மானுடம் பாடும் வானம்பாடிகள் என்ற பெயரிலே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதனூடாக வானம்பாடி என்று ஒரு சஞ்சிகை, கவிதை சஞ்சிகை நடத்தினார்கள். அதிலே இன்றுள்ள மேத்தா, அப்துல் ரஹ்மான், வைத்தீஸ்வரன், கலையரசு, இப்படி பல பேர் புதிய ஒரு குழுமம் வந்து அந்த புது கவிதையை சமுதாய உள்ளடக்கம் கொண்ட கவிதைகளாக முன்னெடுத்தார்கள். இதனுடைய தாக்கத்தினால் அப்பொழுது நாங்கள் அதை வாசித்து அதனுடைய தாக்கம் காரணமாக நானும் சில புது கவிதைகளை எழுதி பார்த்தேன். அப்பொழுது எழுதி இந்தியாவில் தான் அந்த அனுப்பினது. கணையாளி போன்ற சஞ்சிகைகள் அந்த கவிதைகளை பிரசுரித்தன. பிறகுதான் மெல்ல மெல்ல இலங்கை பத்திரிகைகள் சஞ்சிகைகள் அவரை வெளியிட ஆரம்பித்தன. இலங்கையிலே மல்லிகை, சிரித்திரன் போன்ற சஞ்சிகைகள் ஆரம்பத்தில் அந்த கவிதைகளை வெளியிட்டன. அப்படி நாங்கள் எழுதி கொண்டு வரும்பொழுது இன்னும் சில நண்பர்கள் ஒன்றிணைந்தார்கள். இப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் பலாலி ஆசிரியர் கலாசாலைக்கு சென்றபோது அங்குள்ள சில நண்பர்களும் இந்த கவிதையை பின்பற்றி எழுத ஆரம்பித்தார். கலாசாலையில் இருந்த அன்பு ஜெயவர்ஷா, மூதூர் மொஹிதீன், ஜவாத் மரைக்கார், இப்படிப்பட்டவர்களும் கவிதை எழுதினார்கள். யாழ்ப்பாணத்திலே உள்ள நண்பர்கள் இப்பொழுது பிரபல கவிஞர்களாக இருக்கின்ற சேரன், ஜெயபாலன் போன்றவர்கள், சசி கிருஷ்ணமூர்த்தி, ராதையன் போன்றவர்களும் அந்த கவிதைகளை சின்ன சின்ன கவிதைகளை எழுத ஆரம்பித்தார்கள். இந்த கட்டத்திலே சில நண்பர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு 30 கவிதைகளை கொண்ட ஒரு 16 பக்கத்தில் சிறிய ஒரு தொகுப்பை நாங்கள் வெளியிட்டோம். இந்த அட்டைப்படத்தை கூட எங்களுக்கு ரமணி என்ற பிரபல ஓவிய நண்பர் வரைந்து தந்தார்.
இப்படித்தான் இந்த புது கவிதை போக்க ஆரம்பித்தது. இதைத் தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் சிறிய சிறிய குறுந்தொகுப்புகளை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு மேலும் நான் பெரிய தொகுப்புகளாகவும் கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றேன். சரி, அதே நேரத்தில் உங்களுடைய சில நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை பற்றிய உங்களுடைய பார்வையை நீங்கள் வாசகர்களுக்கு அளிக்க வேண்டும். தெளிவு. இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய கிராமத்தில் வருஷம் இந்த ஒரு கந்தூரி நடைபெறும். ஒரு உற்சவம். அந்த உற்சவத்தில் அப்போதிருந்த அந்த ஈடுபாடு காரணமாக ஒரு சிறிய பிள்ளையிலிருந்து வளர்ந்தவர்கள் வரை ஏதாவது ஒரு பங்களிப்பை அதற்கு செய்வார்கள். அப்படி நாங்களும் அந்த சிறிய வயதில் இருக்கும் பொழுது இந்த அந்த கிடுகுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓலை பின்னி செய்கிறது, அதெல்லாம் செய்யறதுக்குரிய ஓலைகளை போய் வெட்டி தருவதை இழுத்து கொண்டு வரது, இப்படியான சின்ன சின்ன வேலைகளை நாங்கள் செய்தோம். அதுக்கு பிறகு காலப்போக்கில் அந்த இந்த கந்தூரியை செய்வதில் வேறு பலமையாக ஏற்படக்கூடிய விதமான பிரச்சனைகளும் அதில் ஏற்படாமல் இல்லை. அது ஒரு பக்திபூர்வமாக பார்க்கப்பட்ட ஒரு காலத்தில் எப்படி அந்த கந்தூரி நடைபெற்றது, அதனால் காலப்போக்கில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைக்கான தீர்வுகள் எப்படி வந்தது போன்ற விடயங்களில் உள்ளடக்கியது தான் இந்த தெளிவு என்ற தடைபெற வேண்டும். ஒரு கட்டத்தில் கஞ்சி எடுப்பதில் பிரச்சனை, இங்கே கந்தூரி கொடுப்பதில் பிரச்சனை. இன்னும் சில நூல்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி நாங்கள் பார்வையிடலாம். இந்த நூலை பார்க்க, இது தொடரும் உறவுகள். இது சிட்னி மார்கஸ் டேஸ் என்ற எழுத்தாளனுடைய சிறுகதைகள். இந்த சிறுகதைகளை நான் மொழிபெயர்த்தேன். இந்த மொழிபெயர்ப்பு முயற்சிகள் அநேகமாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஒரு தேவை கருதி இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது. அப்படியாக ஏற்பட்ட அந்த பணியை செய்த ஒரு நிறுவனம்தான் தோத்தென்ன வெளியீடுன்னு சொல்லி, அதனுடைய பொறுப்பாக இருந்தவரும் சிட்னி மார்கஸ் டயஸ் தான். அவருடைய சிறுகதைகளை கொண்ட தொகுதி தான் அது. எதனை மையப்படுத்தியதாக அந்த சிறுகதைகள்? அது பலவிதமான விஷயங்கள், ஒவ்வொரு சிறுகதையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொண்டதாக இருந்தது. ஆனால் எல்லாம் காலத்தினுடைய தேவையை ஒட்டியது. ஒரு பகுதி மக்களினுடைய ஏதோ ஒரு வெளிப்பாட்டை, சமூக வாழ்க்கையின் ஒரு வெளிப்பாட்டை கொண்டதாக அது இருப்பதனால் தமிழ் வாசகர்கள் மத்தியிலே அதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், ஒரு வரவேற்பு கிடைத்தது. சரி, அடுத்த நூல் சுடுமணல். இதுவும் அவ்வாறான ஒன்றுதான். இந்த சுடுமணல் என்று தலைப்பே வடபகுதியில் நடந்த யுத்தத்தில் ஒரு கிராமத்தில் எவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதில் உள்ள அந்த முட்டை பனைமரங்கள் கூட எங்களுக்கு தெரிகின்றன. கீழே உள்ள ஒரு பிடவை அடைப்பு ஒரு இடைத்தங்கள் முகாம் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தருகின்றது. இதில் அநேகமாக இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்கள் சம்பந்தமான சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதை சுனில் சாந்த என்பவர் சிங்களத்திலே எழுதி, நான் அதை தமிழில் மொழிபெயர்த்தேன். சரி, அடுத்த நூல் அசையாத மலைத்தொடர். அசையாத மலைத்தொடர் இது மலையக பகுதியில் உள்ள 70ஆம் ஆண்டுகளில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளை மையமாக கொண்டு, அந்த காலத்திலே அரசியலில் ஈடுபடுபவர்கள் எந்த கட்சி வெற்றி பெறுகின்றதோ அதில் ஈடுபட்டவருக்கு ஒரு ஆதிக்கம் வந்துவிடும். அந்த ஆதிக்கம் காரணமாக என்னென்னலாம் சமூகத்திலே அந்த பிரதேசத்தில் நடக்கின்றனவோ அதைத்தான் அந்த நாவல் பேசுகிறது. அடுத்த நூல் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மல்லிகை கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து டொமினிக் ஜீவா என்ற எழுத்தாளர் அந்த மல்லிகையை நடத்தி வந்தார். எனக்கு அவர்களுடனான தொடர்பு அநேகமாக 72ஆம் ஆண்டளவில் ஏற்பட்டது. அந்த மல்லிகை என்ற சஞ்சிகையிலே தொடர்ச்சியாக நான் சிறுகதைகள் எழுதினேன். அந்த கதைகள் எல்லாம் தென்பகுதியை சார்ந்த கதைகள் தான் என்றாலும் கூட அவற்றையெல்லாம் பிரசுரித்த அந்த மனிதன், அவரை பற்றி அவரோடு உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் மல்லிகை ஜீவா அந்த மனப்பதிவுகள் என்ற நூல். அடுத்த நூல் ஒளிபரவுகிறது. இது எங்களுடைய கிராம பின்னணியில் தான் எழுதப்பட்டது. கிராம பின்னணியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் அங்கே முஸ்லீம் யுவதிகளும் வேலை செய்கிறார்கள்.
முஸ்லீம் ஆண்களும் வேலை செய்கிறார்கள், அது இல்லாமல் சிங்கள பிள்ளைகளும் வேலை செய்கிறார்கள். இப்படி அந்த தமிழ் சிங்கள ரெண்டு பக்கம் சார்ந்தவர்களும் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறார்கள். ஆனால் தொழில் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை எல்லாருக்கும் பொதுவானது. அந்த இடத்தில் அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். அந்த விஷயங்களை உள்ளடக்கியதான் அந்த ஒளிபரவு. இது அரச இலக்கிய விருதும் அந்த நூலுக்கு கிடைத்தது. ஒளிபரவுகிறது. அடுத்த நூல் விடுதலை. இது சாதாரணமாக எங்களுடைய கிராமத்தில் உள்ள சிறிய சிறிய விஷயங்களே மையமாக கொண்ட சிறுகதை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. இந்த விடுதலை என்ற தொகுப்பில் நேசம் மறவா நெஞ்சம் என்ற ஒரு சிறுகதை உண்டு. அது இப்பொழுது பாடசாலைகளிலே 10ஆம் வகுப்பு பாடநூலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. நிராசை. இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது வானொலியிலே நாடகங்கள் எழுதுவதற்கு, விசேஷமாக அந்த முஸ்லீம் சேவையில். அந்த சேவையிலே என்னால் எழுதப்பட்ட பல நாடகங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு 8 நாடகங்களை கொண்ட ஒரு நாடக பிரதிகளின் தொகுப்பு. ஒளி நாடகங்கள் எழுதுகின்றவர்களுக்கு, புதியவர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமான ஒரு பிரதி ஆவணமாக பாடப்புத்தகமாக எடுத்துக்கொள்ளலாம். பலராலும் மெய்ச்சப்பட்ட ஒரு நாடக பிரதியாக நானும் அறிந்திருக்கிறேன். அடுத்த நூல் கோடையும் வரம்புகள். இதுதான் என்னுடைய முதலாவது சிறுகதை தொகுதி. ஆனால் இது இந்தியாவில் தான் வெளிவந்தது. இந்தியாவில் உள்ள NCBH சொல்லக்கூடிய பிரபலமான வெளியீட்டு நிறுவனம் இந்த சிறுகதை தொகுதியை வெளியிட்டது. இதில் இருக்கின்ற அநேகமான கதைகள் மல்லிகை என்ற சஞ்சிகையில் வெளிவந்த கதைகள். அதுக்கு மேலதிகமாக பீரகேசரி, தினகரன், சிறுத்திரன் போன்ற பல பத்திரிகை சஞ்சிகையில் வந்த கதைகளும் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த சிறுகதை தொகுதியை முதலாவது தொகுதியை இந்தியாவில் வெளியிடுவதற்கு எனக்கு வழிகாட்டி உதவியவர் மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்கள். அவருடைய வழிகாட்டல் தான் அந்த நூலை நீங்கள் வெளியிட்டு. சரி, அடுத்த நூல் ராலியா. இது ராலியா என்பது என்னுடைய ஒரு நூலை ஒரு நண்பர் SACM கராமத் என்ற நண்பர் ராலியா என்ற பேரில் மொழிபெயர்த்தார். இதுவும் ஒரு நாவல். இதுவும் ஒரு சமூகத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை அடியொற்றி எழுதப்பட்ட, அதாவது முஸ்லீம் சமூகத்திலே காணப்படுகின்ற முஸ்லீம் சமூகத்தில். அந்த பெயருக்கு ஏதேனும் விசேட காரணங்கள் இருக்கிறதா? ராலியா அதில் ஒரு பிரதான பாத்திரம் இந்த ராலியா தான், ஒரு பெண் பாத்திரம். ஆனால் அவர் நடத்துகின்ற போராட்டங்களும் அவர் காட்டுகின்ற முன்மாதிரிகளும் மிக முக்கியமானவை. அதனால் அந்த பேர் அதுக்கு போடப்பட்டார். அடுத்த நூல் கந்துலக கத்தாவக். இது கண்ணீரும் கதை சொல்லும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 சிறுகதைகள் இருக்கின்ற என்னுடைய சிறுகதைகள் தான். அவற்றை என்னுடைய நண்பர் ஹேமச்சந்திர பத்ரினா அவர்கள் சிங்களத்திலே மொழிபெயர்த்து கொடகே வெளியீடாக இதை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்த நூல் உதயபுரம். இது ஒரு சிறுவர்களுக்கான ஒரு நூல். இது இதற்கான ஒரு பிரதியாக்க போட்டியை சாந்தி சேனா சங்கம் என்று அந்த அமைப்பு நடத்திய போது நான் எழுதினேன். என்னுடைய பிரதியும் அதில் பரிசுக்குரியதாய் தெரிவு செய்யப்பட்டது. பிறகு அதனை அவர்கள் நூலாக வெளியிட்டார்கள். இந்த நூலினுடைய உள்ளடக்கம் சுனாமியை மையமாக கொண்டு அதனால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தங்குகின்ற ஒரு முகாமை மையமாக கொண்டு இந்த சிறுவர் நூல் எழுதப்பட்டது. இதற்கும் அரச சாகித்ய விருது கிடைத்தது. உதயபுரம் என்ற இதனை போன்று நீங்கள் தொடர்ச்சியாக எழுதவில்லையா? நான் அதற்கு பிறகு 2 சிறுவர் நூல்கள் எழுதினேன். வேலைப்பளுகள் காரணமாக அதிலே அதிகமாக ஈடுபடவில்லை. சரி, இன்னும் ஒரு நூல் இருக்கிறது, உங்களுடைய கவிதை தொகுப்பு ஒன்று. இது பூக்களின் சோகம் என்ற கவிதை தொகுதி. இதுவும் ஒரு கலாச்சார திணைக்களம் நடத்திய கவிதைகளுக்கான ஒரு பிரதியாக்க போட்டியில் கலந்து கொண்டு அதிலே முதற் பரிசு பெற்ற ஒரு பூக்களின் சோகம் என்ற இந்த கவிதை நூல். இதனை கலாச்சார திணைக்களமே அவர்களுடைய செலவில் அச்சிட்டு வெளியிட்டது. எலிக்கூடில் ஆரம்பித்து இதிலே முதிர்ச்சி அடைந்த கவிதைகளை இதில் காணலாம். சரி, இது உங்களுடைய நூலினுடைய ஒரு பகுதி அல்லது ஒரு தொகுதி என்று கூட கூறலாம். அதாவது 1/3 பங்கு என்று நாங்கள் வைத்துக் கொள்வதற்கும் மிக குறைவாகவே அது இருக்கிறது. நீங்கள் ஒரு 50 நூல்களுக்கு மேல் எழுதிவிட்டீர்கள். இந்த அளவு தூரம் நூல்களை எழுதுவதற்கான நேரத்தை நீங்கள் எப்படி ஒதுக்கிக் கொள்கிறீர்கள்?
நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆசிரியராக கடமையாற்றிய காலத்தில் எங்களுக்கு ஒரு பாடசாலை விட்ட பின்பு ஒரு நேரம் இருந்தது. இது ஏனைய அரசாங்க ஊழியர்களை விட ஆசிரியர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதம். ஆகவே அப்படி கிடைக்கின்ற அந்த மேலதிகமான நேரத்தை நான் வாசிப்பதிலும் எழுதுவதிலும் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தை தான் பயன்படுத்தி கொண்டேன். அதே நேரத்தில் உங்களுடைய நூல்களில் அதிகளவானவை மொழிபெயர்ப்பு நூல்களும் இருக்கின்றன. நீங்கள் கல்வி கற்றது தமிழ் மொழி ஊடகத்து. அப்படியானால் எப்படி சிங்கள மொழி மீதான நாங்கள் சிங்கள கிராமங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே சின்ன வயதில் எங்களோட காதில் அந்த சிங்கள பேச்சுக்கள் தான் எங்களுக்கு விழுந்து கொண்டிருக்கும். அது தேங்காய் வியாபாரியாக இருந்தால் என்ன, மீன் வியாபாரியாக இருந்தால் என்ன, பஸ்ஸில் ஏறினால் என்ன, ட்ரெயினில் ஏறினால் என்ன, எந்த காரியாலயத்துக்கு சென்றாலும் சிங்களம் தான் அங்கே ஒழித்து கொண்டே இருக்கும். இதனால் எங்களே அறியாமலே அந்த சிங்கள கற்கை எங்களுக்குள்ளே நடக்கும் அந்த பிரதேசங்களில். அதை நாங்கள் தேவையின் பொறுத்து முறைப்படி கற்கின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு வாழாயமான ஒரு மொழியாக மாறுகின்றது. அந்த வகையில் தான் இந்த மொழிபெயர்ப்புகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் வெற்றிகரமான முறையில் இதுவரையும் செய்து வந்திருக்கிறீர்கள். ஆசான் மிக பெரும் எழுத்தாளர் திக்வலை கமால் அவர்களோடு நாங்கள் இன்றைய தினம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திக்வலை கமால் அவர்களே, உங்களுடைய பல நூல்களை நீங்கள் எழுதிவிட்டீர்கள். அதே நேரத்தில் புதிய விடயங்களை நீங்கள் சமூகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் இத்தனை நூல்களை எழுதி நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை காண வேண்டும் என்று நாங்கள் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து நினைத்தோமோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இன்னும் காணவில்லை. அதுக்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? அதற்கு காரணம் இந்த சமூகத்திலே இருக்கின்ற சில மேலாதிக்க தன்மைகள் காரணமாக அந்த மேலாதிக்க சார்பு நிலையான கருத்தியல் சமூகத்தில் ஊடுருவுவது அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக புத்திஜீவிகளால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் சமூகத்திலே உட்செல்வது கஷ்டமாக இருக்கின்றது. இதனால் சமூகம் அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சில விஷயங்களில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். அன்றுள்ள தொழில்நுட்ப நிலையை விட இன்றைக்கு தொழில்நுட்ப வித்தியாசமாக இருக்குது. கல்வி கற்கின்ற அந்த எல்லை கொஞ்சம் கூடியிருக்கின்றது. ஆனால் அடிப்படையான சமூக புனருத்தாரணம், சமூகத்திலே சொல்லப்படுகின்ற சமூகத்துக்கு தேவையான அந்த சமத்துவம், ஒற்றுமை, அடுத்தவர்களை மதித்தல், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், எல்லோரும் எல்லா உரிமைகளையும் பெறல், சமூகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை ஈட்டிக்கொள்றல் போன்ற விஷயத்திலே ஏராள விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே இப்படி இந்த நிலைமை மாறுகின்ற பொழுதுதான் ஒரு சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாற முடியும். ஆகவே அந்த சமுதாயத்தை எதிர்பார்த்து தொடர்ந்தும் எங்களுடைய பணியை நான் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றேன். இல்லை, உங்களுடைய பல நூல்களில் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் கந்தூரிக்கே தெளிவு என்று தலைப்பிட்டு ஒரு நூலை வெளியிடுகிறீர்கள் என்றால் இதற்கு காரணம் இது மக்கள் மத்தியில் சென்று வாசிக்கப்படவில்லையா, அல்லது மக்கள் மத்தியில் இவை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லையா, அல்லது தடைகள் ஏற்படுத்தப்பட்டதா? நீங்கள் சொல்கின்ற விஷயம் முக்கியமானது. இப்போ எழுத்தாளன் எழுதுகிற வேலையை மாத்திரம்தான் செய்ய முடியும். அதை இப்போ வளர்ச்சியடைந்த நாடுகளை இப்போ இந்தியாவுன்னு எடுத்துக்கொள்வோம், அல்லது எங்களுடைய நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சிங்கள எழுத்தாளனுக்குரிய ஒரு பிரச்சனை தமிழ் எழுத்தாளனுக்குரிய பிரச்சனைகள் ஒன்றும் சிங்கள எழுத்தாளனுக்கு பிரச்சனை அல்ல. அவர் எழுதி ஒரு வெளியீட்டு நிறுவனத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அவன் மாட்டேன்னு சொன்னால் இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுது அது நூலாக வெளிவரும். நூலாக வருகின்ற பொழுது இவர் எழுதி கொடுக்கிறது மாத்திரம்தான், அது புத்தகமாக வந்துடும். அதுக்கு பிறகு விநியோகிக்கின்ற வேலையும் அவங்களே செய்வார்கள். அப்போ அது பரவலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் எழுத்தாளன் என்ன செய்கிறான்? அவனே புத்தகம் வெளியிடுகிறான், அவனே அச்சடிக்கிறான், அவனே காசு செலவழிக்கின்றான், அவனே விற்பனை செய்கின்றான். இந்த ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். ஆகவே எங்களை நோக்கி நான் அடிக்கடி சொல்கின்ற விஷயம், எங்களுடைய இலக்கியம் அநாத இலக்கியம். எங்களுக்கு கைதருவார் இல்லை. கோடான கோடி ஒவ்வொரு விடயங்களுக்காக செலவழிக்கின்றார்கள். இந்த இலக்கிய தேவைக்காக அதை பற்றி சிந்திப்பார்கள். இதனால் இந்த எழுத்தாளர்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்கள் அந்த மக்கள் மத்தியிலே போவதற்கான பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டு. பெருமளவு அது போவதில்லை.
ஆம், அதனை வாசிப்பதற்கான ஆர்வமும் இல்லை, அது செல்வதற்கான வாய்ப்பும் இல்லை என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இருக்கின்றன. எல்லா புகைப்படங்களும் இல்லை, சில புகைப்படங்கள். அந்த புகைப்படங்களை பார்த்து நீங்கள் கதை சொல்ல வேண்டும். ஆமாம். இது அரச சாகித்ய விழாவிலே என்னுடைய ஒளிபரவுகிறது என்ற நூலுக்கு சிறந்த அந்த ஆண்டினுடைய சிறந்த நாவலுக்கான விருது கிடைத்தது. அந்த விருதை பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பம் இது. இங்கே அன்றைய பிரதமரும் இன்றைய பிரதமருமான மேலகு ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமிருந்து இந்த விருதை பெற்றுக்கொள்கின்றேன். இதனை முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் அப்போது அமைச்சராக இருந்த ஏஎச்எம் அஸ்வர் அவர்களும் இங்கே காணப்படுகின்றார். அந்த வைபவத்திலே இலக்கிய வேந்தன் என்றொரு பட்டமளிப்பு செய்தார்கள். அந்த சந்தர்ப்பம்தான் இந்த படம். இது ஆசிரிய சேவையிலும் அதைத் தொடர்ந்து உதவி கல்வி பணிப்பாளராக நியமனம் கிடைத்த பொழுது கொழும்பு நண்பர்கள் இணைந்து மல்லிகை ஜீவா அவர்களுடைய தலைமையில் ஒரு விருந்து உபசாரம் ஒன்றை தந்து கௌரவித்தார்கள். அப்போது எடுக்கப்பட்ட படம் எப்போது ஞாபகம் இருக்கிறதா? அது 1999ஆம் ஆண்டு. இந்த மாலை அணிவிப்பவர் பூபாலசிங்கம் புத்தகசாலை அதிபர் ஸ்ரீதர் சிங் அவர்கள். சரி. இது நான் உதவி கல்வி பணிப்பாளராக நியமனம் பெற்று எனக்கு நியமனம் கிடைத்தது வவுனியா வலய கல்வி அலுவலகத்தில் தான் உதவி கல்வி பணிப்பாளராக நியமனம் கிடைத்தது. அப்படி பணிப்பாளர்களாக இருப்பவர்களை பாடசாலைகளில் நடைபெறுகின்ற வைபவங்களுக்கு அழைப்புவது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது வவுனியா சைவ பிரகாச மகளிர் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற ஒரு வைபவத்தின் போது அங்கே உரையாற்றுகின்ற படம். பின்னால் பாடசாலை அதிபரும் காணப்படுகின்றார். இது நான் டிக்வெல்லை மின்னாத் பாடசாலையில் கல்வி கற்றேன். இப்பொழுது அது ஒரு தேசிய பாடசாலையாக இருக்கின்றது. இடையில் மகா வித்தியாலயமாக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் படித்து கொண்டிருந்த நான் ஒரு ஆசிரியரான இருந்த காலகட்டத்தில் அங்கே தென்னமுதம் என்ற ஒரு வெளியீட்டை செய்தார்கள், பாடசாலை மலர். அதன்போது என்னை அழைத்து அங்கே உரையாற்றுகின்ற போது காணப்படுகின்ற படம். சரி, என்னுடைய கடைசி கேள்வி, நான் இங்கே வருகின்ற ஒரு படைப்பாளரிடம் அந்த கேள்வியை கேட்பதுண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாத ஆசைகள் என்று ஏதேனும் இருக்கிறது? நிறைவேறாத ஆசைகள் என்று? நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும், இன்னும் எழுத வேண்டும். நான் எழுதியிருப்பதை நூலாக வர வேண்டும். இன்னும் எழுதப்பட்டு கையில் இருக்க கைப்பிரதிகளாக இருப்பதும் பத்திரிகைகள் வெளிவந்ததும் தொகுப்புகளாக வர வேண்டும். அப்படியான வருவதற்கு உரிய வாய்ப்பும், அல்லது எழுதப்பட்ட எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு மொத்தமான ஒரு அடுத்தவருடைய கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு மொத்தமான ஒரு நூல் வர வேண்டும். அதற்கு குறைந்தது 5 லட்சமாவது தேவைப்படும். ஆகவே நான் எழுதி இன்னும் நூலாக வராதது நூலாக வர வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த ஆசையும் எனக்கு இல்லை. ஒரு எழுத்தாளனாக நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்கள்? நான் பூர்ண திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். சரி, நன்றி திக்குலை கமால் அவர்களே. நன்றி. நாங்கள் மிக நீண்ட நேரமாக உங்களோடு பேசியிருந்தோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை மனப்பதிவுகள் பலவற்றை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பாளியாக அல்லது ஒரு அதிதியாக வந்து கலந்து கொண்டமை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இரண்டால் ஒரு 5 ஆண்டு காலம் நீங்கள் இந்த துறையில் காலடி எடுத்து வைத்து மிகச்சிறந்த படைப்புகளை தந்த ஒரு பெருமைக்குரியவர். ஒரு ஆசானாக இருந்திருக்கிறீர்கள், உதவி கல்விப்பணிப்பாளராக செயல்பட்டிருக்கிறீர்கள். அதனூடாகவும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து நீங்கள் உங்களுடைய எழுத்துத்துறையினூடாகவும் அதனை செய்திருக்கிறீர்கள். அது சமூக மட்டத்தில் எந்தளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது புரிந்து கொள்ளாவிட்டாலும் எப்போதாவது அதனுடைய உண்மைத்தன்மைகளை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ஞாபகம் வருதி நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.